நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நம்ம மான்சூன் அப்போ குடலூர் பகுதியில் இருக்கிற எல்லா ஆற்றுல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங்க்கு அது போகக்கூடாதுன்னு எப்போவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட கைண்ட் ரிக்வெஸ்ட் டு ஆல் த பப்ளிக் என்னன்னா வந்து இந்த ரெயினி சீசன் அப்போ தயவுசெய்து ஆற்றுல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கோ இல்லையா பாத் பண்ணுறதுக்கோ வேறு எந்த விளையாடுறதுக்கோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்கள் ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்கள் பண்ணுறோம். திஸ் இஸ் அனதர் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் அவர் சைட். அதுக்கு என்ன பண்ணும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் இப்போ நம்ம ஓவரால் பார்த்தா ரெயின்ஃபால் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் கம்மி தான் இருக்குது. ஆனால் நேற்று இருந்து கொஞ்சம் ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு இன்னைக்கு வந்து ஆஸ் ஆன் டுடே மார்னிங் 7 o'clock வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக டோட்டல் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதில் ஏரியாஸில் பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸில் வந்துட்டு தான் இப்போதைக்கு லாஸ்ட் 2 days ஹெவி ரெயின் இருக்கு. மீதி எல்லா இடங்கள்ல தட் இஸ் குன்னூர் சைடு வந்து நமக்கு பெருசாக ரெயின்ஃபால் எதுவுமே இல்லை. குன்னூர் கோத்தகிரி ஊட்டியில் சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்போவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைடு அப்பர் பவானி சைடு கொஞ்சம் ஹெவி ரெயின்ஃபால் இந்த டைம்ல நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல யூஸ்வலி இந்த ஏரியாஸ்ல தான் எப்போவுமே வரும். ஸோ அப்படிதான் ஆஸ் பர் ட்ரெண்ட் நம்ம அந்த ட்ரெண்ட் படி தான் இப்போதுக்கு ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஸ் நமக்கு கீழே கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபீட்பேக் நம்ம எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதமான இஷ்யூ ஆகக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம லீவ் விட்டுருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு சாட்டர்டே கண்டிப்பாக ஸ்கூல் இருக்கும் இதுக்கு கம்பன்சேட்ரியா. ஸோ பார்த்துட்டு எவ்ரிடே நாங்கள் மார்னிங் பிஃபோர் at 6:30 இன்கேஸ் இந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம்.